டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழொலியின் மற்றும் ஒரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. 23ஆம் தேதி 3ஆம் மாதம் 2022 புதன்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் வழமை போல அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு இனி வருகின்ற ஒரு மணி நேரம் நீங்கள் பத்திரிகை செய்தியோடு இணைந்திருக்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாக இருக்கின்ற ஈழநாடு, தினக்குரல், உதயன், வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை பறந்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக சிங்கள மக்களை மட்டுமே பாதுகாப்பதுதான் தேசியமா? கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி. நெருக்கடி தீர்வு, புலம்பெயர்ந்தோரை இணையவும் ஆலோசனை என்று சொல்லி இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கஜேந்திரகுமாரினுடைய உரையிலிருந்து தொகுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அதே போல உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பயங்கரவாத தடுப்பு திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றம், சர்வதேசத்தின் பரிந்துரைகள் புறக்கணிப்பு, தமிழ் கட்சிகளும் எதிரணியும் கடும் எதிர்ப்பு என்று இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகை, வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக திருத்தம் சபையில் நிறைவேற்றம், ஆதரவாக 86 வாக்குகள், எதிராக 35 வாக்குகள் என்று வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. அதே போல அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்போமாக இருந்தால், நாட்டை மீட்க வழங்கப்பட்ட இந்தியாவின் கடனில் தேர்தலுக்கு செலவு, மொட்டு உறுப்பினர்கள் பொருட்களை கொள்ளுணவு செய்ய கூப்பன்களை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை, சஜித் குற்றச்சாட்டு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இவ்வாறு இன்றைய 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் வழமை போல இன்றைய ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சிங்கள மக்களை மட்டுமே பாதுகாப்பதுதான் தேசியமா? கேள்விக்குறியோடு இருக்கிறது இந்த செய்தி. கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி. நெருக்கடி தீர புலம்பெயர்ந்தோரை இணைக்கவும் ஆலோசனை என்று இருக்கிறது. தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தில் தேசியம் என்பது என்ன? வெறுமனே சிங்கள மக்களை மட்டுமே பாதுகாப்பதுதான் தேசியமா என்று கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்களவர்கள் தொடர்ச்சியாக பொய்களுக்கு ஏமாந்து வருகின்றமையை இந்த நாடு வீழ்ச்சியடைய காரணம் என்று கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பயங்கரவாத தடுப்பு, அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் திருத்தச் சட்டத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை முன்வைத்துள்ள நிலையில் முக்கிய 2 விடயங்களை அடையாளப்படுத்த வேண்டும். குறிப்பாக தடுப்பு காவல் காலத்தை குறைத்துள்ளமை மற்றும் நீதிபதி சிறைக்கும் தடுப்பு முகாம்களுக்கும் சென்று தடுப்பு காவலில் உள்ளவர்களை பார்வையிடுவது போன்றவை சித்திரவதையை தடுக்கும் செயல்பாடாக இருக்கும். ஆகவே இவை 2மே குறிப்பிடத்தக்க மேம்பாடாகும். ஆனால் இவை நடைமுறை சாத்தியமாகும் விடயத்திலேயே அதன் தன்மை உறுதிப்படுத்தப்படும். இந்த திருத்தங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பித்த போதிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இது குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். பொறுப்புக்கூறல் விடயத்தில் கலப்பு நீதிமன்ற முறையை இலங்கை நிராகரித்து உள்ளக பொறிமுறையை வலியுறுத்தியமை, நாட்டின் இன முரண்பாடுகள் விடயத்தில் சட்ட மற்றும் நீதி பொறிமுறையானது ஊழல் மிகுந்ததாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பக்க சார்பு பாரபட்சம் காணப்படுவதாகவும் இது முழுமையான உள்ளக விசாரணைகளையோ நீதி பொறிமுறையோ பலவீனப்படுத்தும் என்றார். தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தில் தேசியம் என்பது என்ன? வெறுமனே சிங்கள மக்களை மட்டுமே பாதுகாப்பதுதான் தேசியமா? ஒரு தரப்பை மட்டுமே பாதுகாப்பது தேசியமா அல்லது சகல இன மக்களையும் பாதுகாப்பது தேசியமா? பெரும்பான்மையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானம் எடுப்பது தேசியம் ஆகாது. பெரும்பான்மையின் தேவைகளை பூர்த்தி செய்வதை தேசியம் என அர்த்தப்படுத்த வேண்டாம். பல்வேறு அடையாளங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிலையில் பல்லினத்தன்மை கொண்ட நாடாக இலங்கை உள்ளதென நாம் கூறுகின்ற நிலையில் 2-3 இனங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற சூழலில் சகலரும் கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே அது தேசியமாக கருதப்படும். ஆகவே நீங்களே இந்த நாட்டின் உரிமைகளை பறிக்கும் விதமாக செயல்படுகிறீர்கள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. இந்த தேசம் ஒரு தரப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டு ஏனைய தரப்பை நிராகரித்துக் கொண்டுள்ளது. ஆனால் எம்மை தொடர்ச்சியாக புறக்கணித்து புறந்தள்ளி கொண்டுள்ளீர்கள். இவ்வாறான நிலையில் எவ்வாறு எமது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? எமது மக்கள் மறுக்கப்படுகின்ற நிலையில், எமது காணிகள் பறிக்கப்படுகின்ற நிலையில், எமது மத அடையாளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வடக்குக்கு விஜயம் செய்த வேளையில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். புலம்பெயர் தமிழர்கள் உலகில் பல செல்வந்த நாடுகளில் உள்ளனர். அவர்களிடத்தில் இந்த நாட்டை மீட்கும் செல்வம் உள்ளது. அவர்களை இணைத்துக் கொண்டால் இன்றைய நெருக்கடி நிலைக்கு தீர்வு கிடைக்கும்.
ஆனால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. இனவாதத்தை வளர்த்து கொண்டுள்ளீர்கள். இலங்கையில் இனவாதம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கள மக்களுக்கு தொடர்ச்சியாக பொய்களை கூறிக்கொண்டுள்ளீர்கள். சிங்கள மக்களிடம் நான் கேட்பது அதுவே. நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு பொய்களுக்கு ஏமாந்து வருகிறீர்கள். அதுவே இந்த நாடு வீழ்ச்சியடைய காரணம் என்றார் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய விடயம் இவ்வாறு இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. சிங்கள மக்களை மட்டுமே பாதுகாப்பதுதான் தேசியமா? கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி என்ற தலைப்போடும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அது இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருகில் இடம் பிடித்திருக்கும் செய்தியாக தமிழ்நாடு நோக்கி மீண்டும் செல்லும் இலங்கை அகதிகள் சிறுவர்கள் 3 உள்ளிட்ட 6 பேர் அரிச்சல் முனையில் என்று இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழ்நாடு சென்ற குடும்பம் ஒன்று தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியில் இறக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையிலிருந்து மீண்டும் இந்தியா நோக்கி அகதிகளாக மக்கள் சென்றுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடல் பகுதிக்கு அருகே உள்ள இந்திய கடல் பகுதியான 4ஆம் மணல் திட்டில் இவ்வாறு இலங்கையைச் சேர்ந்த 6 பேர் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். ஆண் ஒருவரும் 2 பெண்கள் 3 குழந்தைகள் அடங்கிய இலங்கை தமிழர்கள் 6 பேர் இறக்கிவிட்டு படகு திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் இந்திய கடலோர காவல் படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்களை மீட்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குடும்பம் எந்த பகுதியைச் சேர்ந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. தமிழ்நாடு நோக்கி மீண்டும் செல்லும் இலங்கை அகதிகள் சிறுவர்கள் 3 உள்ளிட்ட 6 பேர் அரிச்சல் முனையில் என்ற தலைப்போடு இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். நாணய நிதியத்தின் அறிக்கை எங்கே? சபையில் ரணில் கேள்வி என்று அதன் கீழ் இருக்கின்ற செய்தி இருக்கிறது. இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அறிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு நாம் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அந்த அறிக்கை இன்னும் முன்வைக்கப்படவில்லை. இது சிறப்புரிமை மீறல் பிரச்சனையாகும். ஜனாதிபதி தலைமையில் சர்வகட்சி மாநாடு நடைபெற உள்ளது. அறிக்கை கிடைத்திருந்தால் பேச்சு நடத்துவதற்கு அது சிறப்பாக இருந்திருக்கும். எனவே அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கும் அறிவித்தல் விடப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை இலங்கையிடம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்படவில்லை. அவ்வாறு கையளிக்கப்பட்டதும் அது பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் பதில் வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாணய நிதியத்தின் அறிக்கை எங்கே? சபையில் ரணில் கேள்வி என்றிருக்கிறது அந்த செய்தி. நிறைவேறியது பயங்கரவாத திருத்த சட்டம் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 51 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டிருப்பதான செய்தி தான் அந்த செய்தி. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக இணைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றாகவும் இருக்கிறது. விரிவாக நாங்கள் பார்ப்போம். பயங்கரவாத திருத்த சட்ட மூலத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத தடை அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் திருத்தம் சட்ட மூலத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாத தடுப்புகள் தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்ட மூலத்தை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் நேற்று காலை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தார். இவ்வாறு முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் வெறும் ஒப்பனை அல்ல என்றும் நாட்டின் தற்போதைய தேவைகளை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அர்த்தமுள்ள முயற்சி என்றும் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தில் முன்வைக்கப்படும் ஒவ்வொரு திருத்தங்களும் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதனையடுத்து இடம்பெற்ற 2ஆம் வாசிப்பின் மீது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அரசாங்கம் கொடூரமான சட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கொடூரமான சட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து பொதுமக்களை சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டம் 2ஆம் மீதான வாசிப்பிலேயே பேராசிரியர் GL பீரிஸ் சமர்ப்பித்து விவாதத்தை ஆரம்பித்தால் இதில் அரசு தரப்பு தவிர்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த பயங்கரவாத தடுப்பு அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் திருத்த சட்ட மூலத்தை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட்டன. காலை 11 மணிக்கு ஆரம்பித்த விவாதம் மாலை 4:30 மணிக்கு முடிவடைந்த நிலையில்
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களான எம் ஏ சுமந்திரனும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுருகுமார திசாநாயக்காவும் சட்டமூலத்தின் மீது ஒரே நேரத்தில் வாக்கெடுப்பை கோரினர். இதனையடுத்து நடந்த வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் பங்காளி கட்சிகளான தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன எதிராக வாக்களித்தன. இறுதியாக ஆதரவாக 86 வாக்குகளும் எதிராக 35 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 51 மேலதிக வாக்குகளால் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்துக்கேற்ப திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தி இருக்கிறது. நிறைவேறியது பயங்கரவாத திருத்தச் சட்டம். அதனோடு இணைந்து பயங்கரவாத திருத்தச் சட்டம் மூலத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு ஆகிய இரண்டு இணைந்த செய்திகளாக அந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். சர்வதேசத்தை இலக்கு வைக்கிறது பயங்கரவாத தடை சட்ட திருத்தம், முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு என்று அது தொடர்பான மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. பயங்கரவாத திருத்தச் சட்டம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்ட திருத்தம் உள்ளூரில் பொதுமக்களுக்காக கொண்டுவரப்படவில்லை, மாறாக சர்வதேசத்தை திருப்திப்படுத்த கொண்டுவரப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்ட விடயம் தொடர்பாக நிதியமைச்சர் அலி சஃப்ரி குறிப்பிட்டார். சஃப்ரியின் பொறுப்பில் இருக்கின்ற போதும் இந்த திருத்தத்தை வெளியுறவு அலுவல்கள் அமைச்சர் GL பீரிஸ் கொண்டு வந்தமையானது இந்த நோக்கத்தை எடுத்துக்காட்டுவதாக ரஹ்மான் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கத்திற்கு இன்று சர்வதேசத்தில் பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற நிலையில் அதனை குறைக்க எடுக்கப்படும் முயற்சியே இதுவென்றும் அவர் தெரிவித்தார். இதன்படியே புதிய திருத்தத்தின்படி சட்டத்தின் அடிப்படைகள் மாறவில்லை. அமைச்சருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்க முடியும். 12 மாதங்களுக்கு வீட்டு காவலில் ஒருவரை தடுத்து வைக்க முடியும். தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை நீதவான் ஒருவர் சென்று பார்வையிட முடியும். அவர் தொடர்பில் உத்தரவுகளை வழங்க முடியும். எனினும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரிடம் இடத்தை மாற்றுவதற்கு நீதவானுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். இதன்போது குறுக்கிட்ட அமைச்சர் GL பீரிஸ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரின் இடத்தை மாற்றுவதற்கு நீதவானுக்கு அதிகாரம் வழங்குவதற்கான திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை அமைச்சருக்கு சந்தேகம் உள்ள ஒருவரை காவல்துறையில் தடுத்து வைக்காமல் தேவையான இடத்தில் தடுத்து வைக்க முடியும் என்ற அடிப்படையிலும் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார். அத்துடன் வாக்குமூலத்தின் போது ஒருவர் எவரையாவது சுட்டிக்காட்டினால் அவரையும் 12 மாதங்களுக்கு தடுத்து வைக்க முடியும் என்ற அடிப்படையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்படவில்லை. இந்த நிலையிலேயே சட்டத்திரணி நிஹால் ஹிஸ்புல்லா கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போதும் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. எனினும் அவரை தொடர்ந்தும் தடுப்பு வைப்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கவிஞர் யசீமிடமும் ஹிஸ்புல்லா எதிராக வாக்குமூலம் வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மத்தியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த ஜஹரானுடன் இணைந்த சிலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. சர்வதேசத்தை இலக்கு வைக்கிறது பயங்கரவாத தடை சட்ட திருத்தம், முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு என்று இருக்கிறது அந்த செய்தி. அதே போல விக்னேஸ்வரன் சம்பந்தன் வாக்களிப்பை தவிர்த்தனர் என்று இருக்கிறது மற்றும் ஒரு செய்தி. பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பின் மீதான வாக்களிப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரா சம்பந்தன், தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியின் தலைவர் CB விக்னேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது இருவரும் சபையில் இருந்தனர். ஆனால் வாக்கெடுப்புக்கான அழைப்பு விடுக்கப்படுவதற்கு சற்று முன்னர் சபையிலிருந்து வெளியேறினர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராதலிங்கம், இரா சாணக்கியன் ஆகியோரும் சபை அமர்வில் பங்கேற்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிராகவே வாக்களித்தனர். எனினும் பயங்கரவாத திருத்தச் சட்டத்தில் 2ஆம் வாசிப்பு 51 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இருக்கிறது. விக்னேஸ்வரன் சம்பந்தன் வாக்களிப்பை தவிர்த்தனர் என்று இருக்கிறது அந்த செய்தி. மற்றும் ஒரு செய்தியாக இங்கே மக்களின் சிரமங்களுக்கு பொறுப்பேற்கிறது அரசு, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவுக்காக நாடளாவிய ரீதியில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு பல இடங்களில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமும் இடம்பெற்று வரும் நிலையில் அரசாங்கம் இதனை அறிவித்துள்ளதாகவே அந்த செய்தி நிறைவடைகிறது. மக்களின் சிரமங்களுக்கு பொறுப்பேற்கிறது அரசு, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு என்று இருக்கிறது அந்த செய்தி. முன்பக்கத்தின் மற்றும் ஒரு செய்தியாக நிமல் லான்சா ராஜினாமா என்று மற்றொரு செய்தி இருக்கிறது. ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான நிமல் லான்சா தான் வகித்து வந்த ராஜாங்க அமைச்சு பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக பதவி துறப்பு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பி வைத்துள்ளார்.
அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுடன் இணைந்து பணியாற்றுவதில் சிக்கல் உள்ளது என்பதனால் கடந்த மாதத்திலிருந்து அமைச்சர் பக்கம் நிமல் லான்சா செல்லாதிருந்தார். இந்த நிலையிலேயே ராஜாங்க அமைச்சர் பதவி அவர் ராஜினாமா செய்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளிக்கு பின்பு ஏனைய பத்திரிகை செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு செய்திகள் தொடர்கிறது. இன்றைய பத்திரிகை பகுதியில் அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பது நாட்டை மீட்க வழங்கப்பட்ட இந்தியாவின் கடனில் தேர்தலுக்கு செலவு, மொட்டு உறுப்பினர்கள் பொருட்களை கொள்ளுணவு செய்ய கூப்பன்களை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை, சஜித் குற்றச்சாட்டு என்றிருக்கிறது. இந்தியாவினால் வழங்கப்பட்ட $1 பில்லியன் நிதி உதவியை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று மக்களின் வாழ்க்கை பிரச்சினை பாரதூரமாக உள்ளது. இந்த நேரத்தில் இந்தியாவினால் $1 பில்லியன் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடனை வழங்குவது தொடர்பில் எங்களிடமும் கூறப்பட்டது. இதன்போது நாடு விழுந்துள்ள குழியிலிருந்து மீள்வதற்காக அதனை வழங்குமாறு நாங்களும் கூறியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய இந்தியாவிடமிருந்து பெற்ற கடனில் 8 லட்சம் ரூபாவை ஒதுக்கி 14,000 கிராமங்களிலும் ஒவ்வொரு மொட்டு உறுப்பினர்கள் வீதமாக தேர்ந்தெடுத்து கடைகளை தொடக்கவும், மொட்டு உறுப்பினர்களுக்கு அந்த கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான கூப்பன்களை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இந்த கடனை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை நான் பொறுப்புடன் கூறுகிறேன். உள்ளூராட்சி தேர்தல் முறையில் திருத்தங்களை மேற்கொண்டு தமக்கு அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் திருத்தங்களை செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது வெட்கம் இல்லையா? இதனால் இந்தியாவினால் வழங்கப்படும் கடனில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பான தகவல்களை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு கேட்கிறேன். இந்த விடயத்தில் அரசியல் தந்திரங்களை செய்ய வேண்டாம். நாங்கள் தேர்தலுக்கு பயந்தவர்கள் அல்ல. ஆனால் அப்பாவி மக்களின் பசியை நிவர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்ட பணத்தை முறையாக பயன்படுத்துமாறு கேட்கிறோம் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்க முடிகிறது. நாட்டை மீட்க வழங்கப்பட்ட இந்தியாவின் கடனில் தேர்தலுக்கு செலவு, மொட்டு உறுப்பினர்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய கூப்பன்களை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை, சஜித் குற்றச்சாட்டு என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, பல கட்சிகள் பங்கு பெற்றாத சர்வ கட்சி மாநாடு இன்று ஜனாதிபதி தலைமையில் நடத்த ஏற்பாடு என்று இருக்கிறது ஒரு செய்தி. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ஜனாதிபதியினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள சர்வ கட்சி மாநாடு இன்று புதன்கிழமை நடைபெற உள்ளது. இன்று முற்பகல் 9 மணியளவில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலேயே கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த கூட்டத்தை நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பில் அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுக்குமாறு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. இதன்படி சர்வ கட்சி மாநாட்டை நடத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்ததை அடுத்து பாராளுமன்றத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் 27 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இன்று முற்பகல் சர்வ கட்சி மாநாடு நடைபெற உள்ளது. இதில் அரசாங்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் கலந்து கொள்ள உள்ளன. இதேவேளை எதிர்க்கட்சி தரப்பில் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கலந்து கொள்ள உள்ளன. எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயற்படும் தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இதில் கலந்து கொள்ளாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜேவிபி அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளான விபதுர்கெல உரிமைய, தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் நவ சமாஜ கட்சி ஆகியனவும் பங்கு பெற்றாது என அறிவித்துள்ளன. இதேவேளை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் மாநாட்டில் கலந்து கொள்ளாதிருக்க முடிவெடுத்துள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகியனவும் மாநாட்டில் கலந்து கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானித்துள்ளன. இவ்வாறாக பெரும்பான்மையான கட்சிகள் புறக்கணித்துள்ள போதிலும் திட்டமிட்டவாறு சர்வ கட்சி மாநாட்டை நடத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. பல கட்சிகளில் பங்கு பெற்றாத சர்வ கட்சி மாநாடு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஏற்பாடு என்ற செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது.
பொதுக்கூட்டணி அமைக்கும் சஜித் என்று மேல் பக்கத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. பரந்த பொதுக்கூட்டணி வேலை திட்டத்தை கட்டியெடுப்ப எதிர்க்கட்சி தலைவரினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரின் ஊடக செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையிலே இன்று எமது நாடு அதன் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. நொடிக்கு நொடி அந்த நெருக்கடி தீவிரமடைந்தே தவிர அதிலிருந்து மீள்வதற்கான நடைமுறைகள் ரீதியான தலையீடு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்பதோடு மாறாக தற்போதைய ஆட்சியில் இந்த நெருக்கடியே நம் நாட்டை அதல பாதாள பக்கம் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இது துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையிலிருந்து நம் நாட்டை காப்பாற்ற மிகவும் பிரயோக ரீதியாக கூட்டு முயற்சிகளின் தேவையை தீவிரமாக உணரப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் வழிநடத்தலின் பிரகாரம் செயல்படும் வண்ணம் அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்ததாக ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நோக்கத்தை இலக்காக கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பணிப்புரையின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தலைமையில் 5 அடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, திஸ்ஸ அத்தநாயக்க, ஹஃபீர் ஹாசிம், தலதா அத்துக்கூரல மற்றும் இரான் விக்ரமரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. பொதுக்கூட்டணி அமைக்கும் சஜித் என்ற அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அதேபோல ஜனாதிபதி பதவி விலகுகிறாரா கேள்விக்குறியோடு ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. பதவி விலக தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி எந்தவித அறிவித்தலையும் வெளியிடவில்லை என்பதுடன் அவரை பதவி விலகுமாறு அரசாங்கத்திற்குள் எந்த கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை என்றும் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவி காலம் தொடர்பிலும் தற்போதைய ஜனாதிபதியின் பதவி தொடர்பிலும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா, ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு வெளியிடப்படுகிறதா, இதனால் அவர் பதவி விலகலாம் என்ற கருத்துக்களும் நிலவுகிறது. இதன்படி அவர் பதவி விலகுவதாக உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளாரா எனவும் செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். அவ்வாறான எந்த கலந்துரையாடலும் நடக்கவில்லை என்பதுடன் அவ்வாறான கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை. அது தொடர்பில் நான் அறிந்திருக்கவும் இல்லை என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. ஜனாதிபதி பதவி விலகுகிறாரா என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத திருத்தச் சட்டம் மூலம் எதிர்த்து வாக்களிக்காது நழுவிய சம்பந்தன் விக்னேஸ்வரன் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பிலே நேற்றைய வாக்களிப்பின் போது சம்பந்தன் அவர்களும் விக்னேஸ்வரன் அவர்களும் அந்த வாக்களிப்பில் சற்று முன்னர் சபையிலிருந்து வெளியேறியிருப்பதான செய்தி தான் இந்த செய்தி. அதேபோல பயங்கரவாத திருத்தச் சட்டம் மூலம் 51 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்ற என்ற ஒரு செய்தி பார்த்திருந்தோம். அதேபோல ராஜாங்க அமைச்சர் நிமால் லான்சா ராஜினாமா, நெருக்கடியை வேடிக்கை பார்க்க முடியாது என்கிறார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த செய்தி கூட இலங்கையிலே பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ராஜாங்க அமைச்சரனுடைய ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்த விடயம் தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதியிடம் கடிதத்தையும் கையெழுத்திருந்தார். நாட்டு மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கியுள்ள இந்த தருணத்தில் வெறுமனே என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது என நிமல் லான்சா ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி இருக்கிறது. அதேபோல ஜான்சன் பெர்னாண்டோவோடு அவர் தொடர்ந்து பணியாற்றவில்லை என்று சொல்லியும் ஒரு மாதமாக அவர் அமைச்சரவை நடவடிக்கைகளுக்கு செல்லவில்லை என்று சொல்லியும் இதனாலே அவர் பதவி விலகியதாகவும் ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம். இப்போது அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் சொல்லப்பட்ட விடயமும் இங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருத்த நகலை சபையில் கிழித்தறிந்த ஹக்கீம் பயங்கரவாத தடை சட்டத்தை கடுமையாக விமர்சித்தார் என்று இருக்கிறது இந்த செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹக்கீம் திருத்த நகலை சபையில் கிழித்தறிந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பாராளுமன்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினுடைய தடுப்புச் சட்ட திருத்த மூலத்திலே இந்த விடயம் நடைபெற்றிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருத்த நகலை சபையில் கிழித்தறிந்த ஹக்கீம் என்ற தலைப்போடும் அந்த செய்தி பார்த்திருந்தோம். அதே போல பயங்கரவாத தடுத்த சட்டை நீக்க மக்கள் ஆணை பெற வேண்டும் என்று சொல்லி மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. இலங்கையிலே 43 ஆண்டுகளாக அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்று சொல்லியும் அதற்கு மக்களின் ஆணையை கேட்க வேண்டும் என தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இந்த சட்டத்தில் தற்போது அரசினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் மனித உரிமைகள் மற்றும் மனித சுதந்திர
மனித சுதந்திரத்தை நிச்சயம் உறுதிப்படுத்தும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடுப்பு அதாவது தற்காலிக ஏற்பாடுகள் திருத்தச் சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீட்டை சமர்ப்பித்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டமானது மிக பழமையானது. 43 ஆண்டுகளாக இன்று வரை நடைமுறையில் உள்ள இந்த சட்டத்தை இப்போது மீள்திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை விடயங்களில் முக்கியமான மாற்றங்களை செய்வதே எமது நோக்கம். இதனை முழுமையாக திருத்துவதற்கு கால அவகாசம் எடுக்கும். பல்வேறு அரசு நிறுவனங்களை இணைத்துக் கொண்டே இதனை செய்தாக வேண்டும். ஆனால் இப்போது அவசரமாக திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. இதற்காக கால தாமதம் எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இது அலங்காரமான அல்லது மேலோட்டமான திருத்தம் என கருத வேண்டாம். இது ஆழமான திருத்தமாகும். இந்த திருத்தத்தில் தற்போதைய சட்டத்தில் காத்திரமான மாற்றங்களை கொண்டு வரும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எவரும் அனாவசியமாக கைது செய்யப்படக்கூடாது என ஜனாதிபதி பாதுகாப்பு படைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 43 ஆண்டுகளாக இப்போதும் இந்த சட்டம் நடைமுறையில் உள்ளது. இதனை முழுமையாக நீக்க வேண்டும் என ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். முதலில் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் மக்களின் சுதந்திரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தை முழுமையாக நீக்குவது என்றாலும் அதற்கு மக்களின் ஆணையை கேட்க வேண்டும். ஆகவே இப்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள திருத்தங்களை அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பால் ஆதரிக்க வேண்டும் என்றார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மக்கள் ஆணையை பெற வேண்டும். பஞ்சத்துக்கு அஞ்சி தமிழகத்தில் தஞ்சம் படகில் சென்ற மன்னாரைச் சேர்ந்த 6 பேர் என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 4 மாத கைக்குழந்தையுடன் 6 இலங்கை தமிழர்கள் படகொன்றின் மூலம் அகதிகளாக தனுஷ்கோடி சென்றுள்ளனர். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் நெருக்கடி காரணமாக இவர்கள் சென்றதாக அந்த செய்தி செல்கிறது. ஏற்கனவே நாங்கள் அவர்கள் தொடர்பான செய்தியை இளநாடு பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். பிரதமரின் பதாகை எரிப்பு பலர் விசாரணைக்கு அழைப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைத்த நிலையில் அங்கு பிரதமரை வரவேற்கும் பதாகைகள் எரிக்கப்பட்டு போராட்டம் நடத்திய விடயம் தொடர்பில் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்களுடன் இணைந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை உப தவிசாளர் செல்வரட்னம் மயூரன் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனராகவும் தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையிலே நாளை வியாழக்கிழமை 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு நுணாவில் உள்ள சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக சமூகம் அளிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் யாழ் விஜயத்தின் போது காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக மட்டுவில் பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். அவ்வாறாக வருகை தந்த தாய்மாரை போலீசாரும் இராணுவத்தினரும் கடுமையாக தாக்குவதை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் உள்ளிட்டவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுடன் இணைந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் தாய்மார் தாக்கப்பட்டதை கண்டித்தும் பொருளாதார மத்திய நிலைய வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் அங்கு பிரதமரை வரவேற்கும் பதாகைகள் எரிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் போலீசாரினால் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் உள்ளிட்டவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய முன்னர் வந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைத்த நிலையில் அங்கு காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்களுடன் இணைந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபையின் உப தவிசாளர் செல்வரட்னம் மயூரன் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். தமக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையிலேயே அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் அண்மைய யாழ் விஜயத்தின் போது காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக மட்டுவில் பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். அவ்வாறாக வருகை தந்த தாய்மாரை போலீசாரும் இராணுவத்தினரும் கடுமையாக தாக்குவதை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் உள்ளிட்டவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுடன் இணைந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் தாய்மார்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் பொருளாதார மத்திய நிலைய வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் அங்கு பதாகைகள் எரிக்கப்பட்ட விடயம் குறித்து போலீசாரினர் வலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் உள்ளிட்டவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி நிறைவேற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்திக்கு நாங்கள் இங்கே செல்லும் போது இந்தியாவின் உதவியுடன் வடக்கில் 3 மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சரவை அங்கீகாரம் என்று மற்றும் ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. பருத்தித்துறை, பேசாலை, குருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதாக இந்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் பரஸ்பர உடன்பாடுகளின் அடிப்படையிலே
பரஸ்பர உடன்பாடுகளின் அடிப்படையினால் $1 பில்லியன் கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்திருப்பதாகவும், அது இந்திய அரசு முதல் வழங்கப்பட்ட $1 பில்லியன் அல்ல, அது வேறு செய்தியோடு இணைந்த செய்தி. அது தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடுகள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய பருத்தித்துறை, பேசாலை, குருநகர், பலப்பிட்டிய மற்றும் ஏனைய பரஸ்பர உடன்பாடுகள் எட்டப்படும் இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்காக இந்திய அரசின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக இரு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக கடற்றொழில் அமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவே அந்த செய்தி நிறைவடைகிறது. இந்தியாவின் உதவியுடன் வடக்கில் 3 மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்தி என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருக்கிறது. அரசின் செயற்பாடுகளை எதிர்த்து யாழ் நகரில் இன்று போராட்டம் என்று மற்றொரு செய்தி இங்கு முன்பக்கத்தில் பார்க்கிறோம். அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு தீர்வு கோரியும் காணி அபகரிப்பு உள்ளிட்டவற்றை எதிர்த்தும் யாழ்ப்பாணத்தில் காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளது. யாழ் நகரில் இடம்பெறவுள்ள இப்போராட்டத்தை தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும், கிராமிய உழைப்பாளர் இயக்கமும், அதேபோன்று வடமாகாண கடற்றொழிலாளர்கள் இணையமும், பூந்தளிர் மாவட்ட பெண்கள் அமைப்பும், அரும்பு மாவட்ட பெண்கள் சம்மேளனம் மற்றும் சில அமைப்புகள் இணைந்து நடத்தவுள்ள இப்போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக அவதானித்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளிக்கு பின்பு இணைய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். பயங்கரவாத தடுப்பு திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றம். சர்வதேசத்தின் பரிந்துரைகள் புறக்கணிப்பு, தமிழ் கட்சிகளும் எதிரணியும் கடும் எதிர்ப்பு என்று இன்றைய உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி. நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட பயங்கரவாத தடுப்பு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இது சார்ந்து ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். தமிழ் மக்களை அங்கீகரித்தாலே இலங்கை இக்கட்டிலிருந்து மீளும் கஜேந்திரகுமார் எம்பி சபையில் சுட்டிக்காட்டு ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தி முழுமையாக ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றிய விடயம், முடிந்தால் செய்யுங்கள், இல்லாவிடில் போங்கள், வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் கொதிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் டீசல், மண்ணெண்ணெய் உட்பட எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் அவற்றை பெறுவதற்காக நாள் முழுக்க வரிசைகளில் காத்திருக்கும் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மண்ணெண்ணெய்க்காக காத்திருந்த மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, வீதிகளை மறைத்து போராட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். தெகுவளையில் நேற்று எரிவாயு அடுப்புகளை வீதியின் குறுக்காக அடுக்கி மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர். உருகுடவத்த பகுதியில் மண்ணெண்ணெய்க்காக காத்திருந்து அதிகாலை 4 மணி முதல் மக்கள் வரிசையில் காத்திருந்த போது மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளதுடன் முடிந்தால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் போய்ச் சேருங்கள் என்று ஆவேசத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். சாதாரண மக்களாகிய நாங்கள் இங்கு சிரமப்படுகிறோம். அதிகாரம் மிக்கவர்கள் சொகுசாக வாழ்கிறார்கள். உங்களால் முடியாவிட்டால் செய்யக்கூடிய ஒருவரிடம் கையெழுத்து செல்லுங்கள். நாம் சாதாரண மக்கள் தொழிலுக்கு செல்வதற்கும் எமக்கு வழியில்லை. ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள், முடிந்தால் செய்யுங்கள், அல்லது வேறு ஒருவரிடம் கையெழுத்து விட்டு செல்லுங்கள் என்று வரிசையில் நின்ற மக்கள் கொதிப்புடன் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கிறோம். முடிந்தால் செய்யுங்கள், இல்லாவிடில் போங்கள், வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் கொதிப்பு என்றிருக்கிறது அந்த செய்தி. ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கு பார்க்கும்போது, அனைத்திற்கும் இராணுவம் நியாயப்படுத்தும் அமைச்சர் என்று மற்றொரு செய்தி இங்கு பார்க்கிறோம். எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு இராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதை நியாயப்படுத்தியுள்ள அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான ரமேஷ் பத்ரன், இது மனித உரிமை பிரச்சினை கிடையாது எனவும் குறிப்பிட்டார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் ரமேஷ் பத்ரனை இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் பல பாகங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கான முழுமையான சுதந்திரத்தை ஜனாதிபதி மக்களுக்கு வழங்கியுள்ளார். அவற்றுக்கு நாம் ஒருபோதும் இடையூறுகளை ஏற்படுத்தவில்லை. ஜனநாயக நாடு என்ற ரீதியில் நாம் மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். அதே நேரம் சில அரசு நிறுவனங்களை பாதுகாக்கும் பொறுப்பு பாதுகாப்பு பிரிவுக்கு காணப்படுகிறது. அவர்கள் அதன் அடிப்படையிலேயே செயற்படுகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதில்லை. அது தொடர்பாக தெளிவான ஆலோசனைகளை ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கியுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கும் சில குழுக்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதனூடாக தனிநபர்களுக்கு அல்லது குழுக்களுக்கு இடையிலே குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் லாபத்தை தேடுவதே அவர்களின் தேவையாக உள்ளது. சில ஆர்ப்பாட்டங்களின் போது போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். இவை அனைத்தையும் அவர்கள் பொறுமையாக கையாண்டனர். இதற்காக போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இதேவேளை கடந்த 2 நாட்களாக நாட்டில் டீசல் தட்டுப்பாடு நிலைமைகளை நாம் அறிகிறோம். ஆனால் நாட்டில் போதுமான அளவு பெட்ரோல் கையிருப்பு காணப்பட்டது, தற்போதும் காணப்படுகிறது. இருப்பினும் கடந்த சில நாட்கள் பெட்ரோல் விநியோகத்திற்கு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. அத்துடன் பெட்ரோல் கொள்வனவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காணப்படுகிறார்கள். நாட்டின் டீசல் தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கவில்லை என்றும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. சிலர் திட்டமிட்டே பெட்ரோலை விநியோகிக்காது பதுக்கி வைத்துள்ளார்கள் என்பது தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனவே பெட்ரோல் விநியோகம் தொடர்பாக கண்காணிப்பதற்கு முறையான விநியோக பொறிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்குமான உதவிகளை பெறுவதற்காக பாதுகாப்பு பிரிவை நாட வேண்டியுள்ளது. இது பொதுமக்களின் நன்மைக்காக மேற்கொள்ளப்படுவதை தவிர மனித உரிமைகளை மீறுவதற்காக அல்ல என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை அவதானிக்கலாம். அனைத்துக்கும் இராணுவம் நியாயப்படுத்தும் அமைச்சர் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் போலீசாரால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு படைத்தரப்பு கடும் அழுத்தம் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. போலீசார் பல பிரயோகம் மேற்கொண்டதில் பாதிப்படைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தாய் ஒருவருக்கு போலீசாரால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வந்திருந்த போது ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீது போலீசார் பல பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அதில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வவுனியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுகிறார். அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் மற்றும் புலனாய்வாளர்கள் அந்த பெண் வழங்கிய வாக்குறுதிகளை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த விடயத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்துள்ளனர் என்று தெரிய வருகிறது. முறைப்பாட்டை விலக்கி சமாதானமாக செல்ல போலீசாரால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனையை அந்த குடும்பத்தின் அங்கத்தவர்கள் ஏற்க மறுத்திருந்த நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் படைத்தரப்பு மிரட்டல் விடுத்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் போலீசாரால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு படைத்தரப்பு கடும் அழுத்தம் என்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சடலம் மீட்பு என்று மற்றொரு செய்தி ஒன்று இங்கு இருக்கிறது. கோண்டாவில் கிழக்கில் ஆண் ஒருவரின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. செபஸ்டியன் வீதியில் உள்ள வீடொன்றிலேயே சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இதில் தில்லையம்பலம் ரமணன் 39 வயதுடையோர் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இது தொடர்பாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கிறோம். இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக இருக்கிறது. இணைய செய்திகள் இணைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த செய்தியாக. இதற்கு அடுத்து நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். பலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய இன்று பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக திருத்தம் சபையில் நிறைவேற்றம், ஆதரவாக 86 வாக்குகள், எதிராக 35 வாக்குகள் என்று அந்த செய்தியிடம் பிடித்திருக்கிறது. பயங்கரவாத தற்காலிக திருத்த சட்டம் சபையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட செய்திகள் இன்றைய அனைத்து பத்திரிகையிலும் காணப்படுகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 86 வாக்குகளும் எதிராக 35 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 51 மேலதிக வாக்குகளால் குறித்த திருத்த சட்டம் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதானது அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இணைய செய்திகளாக அது தொடர்பாக அதனோடு இணைந்த செய்தி பயங்கரவாத சட்டத்தை திருத்துவதாக கூறி சர்வதேசத்தை ஏமாற்றும் அரசு சபையில் சுமந்திரன் என்று நேற்றைய தினம் நடைபெற்ற விடயம். அதேபோல ராஜாங்க அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்த நிமல் லான்சா என்ற மற்றொரு விடயம், இந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். பயங்கரவாத சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும், சபையில் ரணில் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதே போன்று அரசிற்கு முண்டு கொடுக்காது வெளியேறுங்கள் என்று விமல் வீரவன்சவனுடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. சுதந்திர கட்சியை எச்சரிக்கும் விமல் வீரவன்ச என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால்
அரசிற்கு முண்டு கொடுக்காது உடனடியாக வெளியேறுங்கள், சூகாவை எச்சரிக்கும் பிமல் என்று அந்த செய்தி இருக்கிறது. ராஜபக்ஷ அரசு ஆட்டம் காண ஆரம்பித்துள்ளது. இந்த அரசுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் இனியும் முண்டு கொடுக்காமல் தீர்க்கமான முடிவெடுத்து வெளியேற வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாமும் பொறுமை காத்து அரசுக்கு முண்டு கொடுத்து வந்தோம். இறுதியில் எமது அமைச்சு பதவிகளை ஜனாதிபதி பிடுங்கி எடுத்தார். தற்போது அமைச்சர்கள் தாமாகவே பதவியிலிருந்து விலக ஆரம்பித்துள்ளனர். சுதந்திர கட்சியினர் இனியும் இந்த அரசுக்கு முண்டு கொடுக்காமல் தீர்க்கமான முடிவெடுத்து வெளியேற வேண்டும். ராஜபக்ஷ அரசு ஆட்டம் காண ஆரம்பித்துள்ளது. இந்த நிலைமையில் மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான சுதந்திர கட்சியினர் சமாளிக்கவே சர்வ கட்சி மாநாட்டை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நடத்துகிறார். இதனை புரிந்து கொண்டு எதிர்க்கட்சிகளும் மாநாட்டை புறக்கணித்துள்ளன. எமது கட்சியும் மாநாட்டுக்கு செல்லாது. சுதந்திர கட்சியாலோ அல்லது வேறு எந்த கட்சியுடனோ கூட்டு சேர்வது தொடர்பில் நாம் இன்னமும் தீர்மானத்தை எதையும் எடுக்கவில்லை. நாம் தற்போது மக்கள் பக்கம் நின்றே செயற்படுகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசிற்கு முண்டு கொடுக்காது வெளியேறுங்கள், சுதந்திர கட்சியை எச்சரிக்கும் பிமல் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கடுமையான நேரங்களில் பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படும், சபையில் GL பீரிஸ் என்று மற்றொரு செய்தி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக இருக்கிறது. நாட்டிலே அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இக்கட்டான நிலையிலேயே பயன்படுத்தப்படும் என அமைச்சர் GL பீரிஸ் சபையில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இப்போது சற்று இலகுபடுத்தப்பட்டிருப்பதாகவுமே தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது, கடந்த 40 வருடங்களாக காணப்படும் இந்த நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இதுவரையில் 81 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் சட்டத்தில் உள்ள சில உறுப்புரை வரிசையிலே மாற்றம் கொண்டு வரப்பட்டு விசாரணை காலம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இது தவிர இக்கட்டான கடுமையான நிலைகளிலே மட்டும் இந்த சட்டத்தை பயன்படுத்துமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்றார் என்று இந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கிறோம். கடுமையான நேரங்களிலே பயங்கரவாத சட்டம் பயன்படுத்தப்படும், சபையில் GL பீரிஸ் என்று இருக்கிறது அந்த செய்தி. அமெரிக்க தூதுக்குழு இலங்கை வந்தடைந்தது என்று மற்றொரு செய்தி இருக்கிறது. அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலர் விக்டோரியா நொலண்ட் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று இலங்கை வந்தடைந்திருக்கிறார்கள். கட்நாயக்க விமான நிலையத்தினூடாக இந்த தூதுக்குழுவினர் நேற்று மாலை நாட்டை வந்தடைந்திருப்பதாகவே அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார நெருக்கடிகளுக்கு அடுத்த வாரம் தீர்வு வழங்கப்படும், நிதியமைச்சர் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சாரம் ஆகிய அத்தியாவசிய சேவைகளில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு எதிர்வரும் வாரம் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என எரிவாயு இறக்குமதிகள் தேவையான கடன் பத்திரங்களை விநியோகிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷ அமைச்சரவை கூட்டத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் இறக்குமதிக்காக இந்தியாவிடமிருந்து குறுகிய மற்றும் நீண்ட கடன் திட்டங்களின் கீழ் $50 கோடி அமெரிக்க டாலர் கடன் உதவி கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்நிதியூடாக எரிபொருளை கொள்வனவு செய்வது முதல் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள், மருந்து மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கான மூலப்பொருட்கள் இறக்குமதிக்காக $150 கோடி கடன் அடிப்படையில் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இவற்றை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிவாயு இறக்குமதிக்கும் தேவையான டாலரை விநியோகிக்க மத்திய வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளதுடன் இறக்குமதிக்கான கடன் பத்திரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சாரம் ஆகிய சேவை கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளுக்கு எதிர்வரும் வாரம் உறுதியான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என நிதியமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷ அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி. எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார நெருக்கடிகளுக்கு அடுத்த வாரம் தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்ற விடயம் இருக்கிறது. ஜனாதிபதி தலைமையில் சர்வ கட்சி மாநாடு என்று தமிழரசு கட்சி பிளட் பங்கேற்பு என்ற ஒரு செய்தி இங்கிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தலைமையில் சர்வ கட்சி மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இதில் தமிழரசு கட்சி பிளட் ஆகியவை பங்கு பெற்ற உள்ளதாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தலைமையில் இன்று இடம்பெறவுள்ள சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் ஃப்ளட் என அறியப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் அறிவித்துள்ளது. அதன் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் கலந்து கொள்ளும் என்றும் அதன் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அறிவித்திருந்தார். ஆனால் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோ என அறியப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய விளம்பர பத்திரிகையினுடைய முன்பக்கத்து செய்திகள். இன்றைய செய்திகள் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இருந்து பார்த்த செய்திகளாக இருக்கிறது. இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதி நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளைய தினம் 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை இன்றைய பத்திரிகைகள் பகுதியோடு இணைந்திருக்கலாம் என்று அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட். தொழில்நுட்பத்தில் உதவி ஜோனிஸ்டனுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.